வெல்கம் டு டெக்கி தேரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டாபிக் என்ன அப்படின்னா, கரப்டட் ஓஎஸ் ஹார்ட் டிஸ்கை எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு விண்டோஸ் 7 பிசி. இந்த பிசியில் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இந்த ஹார்ட் டிஸ்கில் 3 டிரைவ்ஸ் இருக்குது. பார்த்தோன்னா CDEF அப்படின்னு ஒரு 3 டிரைவ்ஸ் இருக்குது. இந்த 3 டிரைவ்ஸ் இருக்குது. இப்போ இந்த டிரைவ்ஸை நம்ம பேக்கப் எடுக்கணும். எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு இது ஓஎஸ் இருக்கிறதுனால நம்மளால் அந்த டிரைவ்ஸை பார்க்க முடியுது. சப்போஸ் இந்த ஓஎஸ் கரப்டாக இருந்தது, நம்மளால் ஓஎஸ்க்கு உள்ளவே வர முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா எப்படி டேட்டாவை பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவை, அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் கனெக்டர், பிராண்ட் நியூ. இது வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் கனெக்டர், பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது எதுக்கு அப்படின்னா, லேப்டாப் ஹார்ட் டிஸ்கை கழட்டி இது உள்ளே இன்செர்ட் பண்ணி இதை நம்ம இன்னொரு பிசியில் போட்டு அதை பேக்கப் எடுக்கலாம். இது ஹார்ட் டிஸ்க் கேசிங்னு கூட சொல்லலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஃபார் எக்ஸாம்பிள் கரப்டட் ஓஎஸ் ஹார்ட் டிஸ்க்னு வச்சுப்போம். இந்த லேப்டாப்பில் உள்ள ஹார்ட் டிஸ்கை கழட்டி அந்த ஹார்ட் டிஸ்கை இதில் இன்செர்ட் பண்ணி இதை நம்ம செகண்டரியாக எக்ஸ்டர்னலாக இன்னொரு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி இதில் உள்ள டேட்டாவை பேக்கப் எடுக்கலாம். ஸோ எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இது இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த லேப்டாப்பில் இருந்து ஹார்ட் டிஸ்கை எப்படி கலெக்டறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஹார்ட் டிஸ்க் கலெக்டறதுக்கு முன்னாடி நம்ம லேப்டாப் எப்போ ஓப்பன் பண்ணாலும் பேட்டரியை முதல் ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த பேட்டரி ரிமூவ் பண்ணுற நாச் பட்டன்ஸ். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். பேட்டரி ரிமூவ் பண்ண முன்னாடி அதுக்கடுத்து ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இதை லைட்டாக தள்ளணும். தள்ளது ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க்கு பார்க்கலாம். இதுதான் ஹார்ட் டிஸ்க், இதுதான் லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க்கை இப்போ கழட்ட போகிறோம். கலெக்டறதுக்கு முன்னாடி இதை இந்த இருக்கு இல்லையா, இதுதான் பிடிக்கிறதுக்கு, இதை பிடிச்சி தான் கலெக்டணும். ஓகே, இப்போ கழட்டியாச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேசிங்கில் போட போகிறோம். இது வந்து எக்ஸ்டர்னல் கேசிங். இந்த கேசிங் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. 250 ரூபீஸ் வரும். இந்த கேசிங்கை முதல் எப்படி மாற்றுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள், இதில் 2 போர்ட் இருக்குது. சட்டா போர்ட் ஒன்று, இன்னொன்று பவர் போர்ட்டு. அதே மாதிரி ஹார்ட் டிஸ்கில் 2 போர்ட் இருக்கும். இது சட்டா போர்ட், இது வந்து பவர் போர்ட். ஹார்ட் டிஸ்க்கு பவர் கொடுக்குறது இது. ஹார்ட் டிஸ்கோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இந்த இதில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி அதில் ஒரு போர்ட் இருக்குது. இந்த 2 போர்ட்டையும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம மாற்றி கனெக்ட் பண்ணால் அது கனெக்ட் ஆகாது. இது கனெக்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் பத்திரமா கனெக்ட் பண்ணணும். இல்லாட்டி அந்த பின்ஸ் போயிடுச்சு அப்படின்னா ஹார்ட் டிஸ்கே வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம கேசிங்கில் போடலாம். இப்போ ஜஸ்ட்டு எடுத்து கேசிங்கில் போட்டுடலாம். அவ்வளோதான். கேசிங் சும்மா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம போட்டுக்கலாம். நமக்கு தேவை அப்படின்னா அந்த கேசிங் போட்டுக்கலாம். கேசிங் போடாமல் கூட நம்ம இங்கே வந்து பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கேசிங் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெம்பரரியாக அந்த ஹார்ட் டிஸ்கில் உள்ள டேட்டாவை பேக்கப் எடுக்க போகிறோம். அதனால் அந்த கேசிங் போடலை. இப்போ இந்த கேபிள் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து யூஎஸ்பி போர்ட் மாதிரி இருக்கும். இந்த சைடு இது வந்து யூஎஸ்பி கேபிள். இந்த கனெக்டரில் யூஎஸ்பி போட்டிருக்கோம். இதில் ஒரு யூஎஸ்பி போட்டிருக்கோம். இதை நம்ம எந்த சிஸ்டம் நல்லாயிருக்கோ அதில் வந்து பேக்கப் எடுக்கிறது இதில் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த லேப்டாப் வந்து நல்லா இருக்கிற லேப்டாப், இதில் வந்து அந்த ஹார்ட் டிஸ்கை, கரப்டட் ஓஎஸ் ஹார்ட் டிஸ்கை பேக்கப் எடுக்க போகிறோம். எப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். யூஎஸ்பி இருக்கா, அந்த யூஎஸ்பியை நம்ம சிஸ்டமோட யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிடணும். சிஸ்டமோட யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிடணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். ஸோ எல்இடி பிளிங்க் ஆனால் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஹார்ட் டிஸ்கை வந்து வைக்கிறப்ப கொஞ்சம் சேஃப்டியாக வைக்கணும். இப்போ நம்ம மை கம்ப்யூட்டர் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மை கம்ப்யூட்டரில் அந்த ஹார்ட் டிஸ்கோட டேட்டா அதில் தெரியுது. இப்போ நான் நிறைய டிரைவ்ஸ் தெரியுது. ஈவன் அந்த ஹார்ட் டிஸ்க் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணுறேன்.
அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அப்படி ஹார்ட் டிஸ்க்கு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ என்னோடய சிஸ்டமில் இருக்கிறது CDF 3 டிரைவ் இருக்குது, அதாவது 3 வால்யூம் சொல்லலாம், பார்ட்டிஷன் சொல்லலாம். இப்போ நான் அந்த ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணுறேன். இப்போ அந்த ஹார்ட் டிஸ்க்கு நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஹார்ட் டிஸ்கில் உள்ள எல்லா டிரைவ்ஸும் இதில் தெரியுது, அந்த ஹார்ட் டிஸ்கில் உள்ள டிரைவ்ஸ் எல்லாமே. இப்போ அந்த ஹார்ட் டிஸ்கோட கேபிள் இதில் கனெக்ட் பண்ணோடனையும் அதில் உள்ள எல்லா டிரைவ்ஸும் இப்போ இதில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நமக்கு. அது எந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவும் கண்டுபிடிக்க ஒரு ஈஸி வழி இருக்குது. டிஸ்க் management.msc அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இல்லை நீங்கள் கமாண்ட் இல்லாமல் நேராக போனாலும் இதில் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் போட்டிங்கன்னா அதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் வரும். இதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம டிஸ்கை பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 டிஸ்க் இருக்குது, டிஸ்க் 0, டிஸ்க் 1. டிஸ்க் 0ங்கிறது என்னோட இந்த லேப்டாப்பில் உள்ள ஹார்ட் டிஸ்க்கு. CFD 3 டிரைவ் இருக்குது அந்தது. டிஸ்க் 1 இருக்குது நம்ம எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ண ஹார்ட் டிஸ்கோட, இதுதான் டிஸ்க் 1. ஸோ இதில் ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, சாஃப்ட்வேர்ஸ்னு இருக்குது, மூவிஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஈஸி தான், பேக்கப் எடுக்கிறது ஈஸி தான். மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஹெச் அப்படிங்கிறது வந்து அந்த சிஸ்டமோட சி டிரைவ் தான் ஹெச் டிரைவாக இருக்குது. இதில் இப்போ சப்போஸ் இந்த சாஃப்ட்வேரை பேக்கப் எடுக்கிறோன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த சாஃப்ட்வேரை ஜஸ்ட் ஓகே கொடுத்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது ஒரு 25 GB, அரௌண்ட் ஒரு 25 to 30 GB வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது 102 GB இருக்குது இந்த சாஃப்ட்வேர் ஃபோல்டர். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிஸ்டமில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். சி டிரைவில் தான் அவைலபிள் ஸ்பேஸ் இருக்குது, எஃப் டிரைவில் அவைலபிள் ஸ்பேஸ் இல்லை. ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா சி டிரைவுக்கு நம்ம இதை இப்போ மாற்றிக்கலாம். ஸோ இப்போ சாஃப்ட்வேருங்க ஃபோல்டர் காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி நமக்கு இதில் எதில் ஃப்ரீயாக இருக்கோ அதில் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு சியில் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது, ஸோ நான் இதில் சியில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பேக்கப் எடுக்கணும். இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து எப்படி வந்து பேக்கப் எடுக்கணும்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் இப்போ அதை அந்த ஹார்ட் டிஸ்க்கு கழட்டி சேம் பழைய இதில் போட்டுக்கலாம். ஹார்ட் டிஸ்க்கை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து பழைய கரப்டட் OS ஹார்ட் டிஸ்க்கை பேக்கப் எடுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக்கி தெரி யூடியூப் சேனல்.